நேற்றைய முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்து தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கூட்டணி திமுக அரசை அகற்ற வேண்டும், அதற்கு உறுதியான கூட்டணி தமிழகத்திலே தேவை என்ற நிலையிலே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக தலைமை என்ற கூட்டணியை அறிவித்திருப்பது தமிழக வாக்காளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. காரணம், இன்றைக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று காத்திருந்த மக்களை ஏமாற்றிய அரசாக இன்றைக்கு செயல்படும் நிலையிலே மாற்றம் என்பது உறுதி என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதற்கு அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்திலே நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக, முதல் கூட்டணியாக வரும் நாட்களிலே வலம் வரும். அதிமுக எடப்பாடி இவங்க டிடிவி இந்த மாதிரி பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அந்த இது கூட்டணி அமையணும்னு நினைக்கிறீங்களா? அதனுடைய பதிலை உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பொன்முடி 2 நாட்கள் பேசியிருக்காங்க. தமிழகத்தில் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பொறுப்பற்ற முறையிலே பேசுவதும், அதை ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்ப்பதும் வெட்கக்கேடு, தலைகுனிவு, முகம் சுளிக்கும் வகையிலே இருக்கிறது. ஆபாச வார்த்தைகள், காதில் கேட்க முடியாத வார்த்தைகள், அவருடைய செய்கைகள் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று. இதற்கு மேலும் கண்துடைப்பு செயலை, கட்சியிலிருந்து அவரை பொறுப்பிலிருந்து எடுக்கிறோம், அமைச்சராக அவர்கள் நீடிப்பார் என்றால் இதுதான் இந்த அரசனுடைய மாடலா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதுதான் அமைச்சரவைக்கு அழகு, நல்லது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ விஜயோட கட்சியோட வளர்ச்சி நம்ம எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன்? நீங்கள் இந்தியாவிலே தமிழகம் உட்பட பல்துறையை சார்ந்தவர்கள் புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறுதியிலே மக்கள் பணி, இயக்கப்பணி, இதன் அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடு நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் வெற்றி பெற முடியும். வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையிலே தற்போதைய நிலை முதல் அணி, வெற்றி அணி அதிமுக பாஜக என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே போல விஜய் ஒன்று சொல்லியிருக்காரு, திமுக விசேஷ தாவேகா தான், அதிமுக கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு கட்சிக்கும் அவரவர்கள் சார்ந்த எண்ணம் இருக்கலாம். களத்திற்கு வந்து மக்களை சந்தித்த பிறகுதான் உண்மை நிலை என்ன என்று தெரியும். இன்றைக்கு திமுக வேண்டுமானால் ஆளுங்கட்சியாக இருக்கலாம். அதிமுக தமிழகத்தினுடைய பெரிய கட்சி என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஐயா, நம்மளோட இப்போ செங்கோட்டையன் இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது பாஜகவில். இப்போ அவங்க கட்சியோட மாறினாலும் நீங்கள் நம்ம அதிமுகன்றதுக்கு இது பண்ணுவீங்களா? செங்கோட்டையன் அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நான் ஒரு கூட்டணி கட்சியினுடைய பொறுப்புள்ள தலைவர். நிச்சயமாக ஏசியமான எந்த கேள்விக்கும் நான் பதில் கூறக்கூடாது. கூட்டணி வலுப்பெற வேண்டும், இந்த கூட்டணியிலே மேலும் புதிய கட்சிகள் சேர வேண்டும், அதற்குண்டான பணியைத்தான் நான் செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய கடமை, அதைத்தான் நான் வரும் நாட்களிலே செய்வேன். சார், தமாக அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிலைப்பாடு என்ன சார்? தமாகவினுடைய நிலைப்பாடு வெற்றி கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கூட்டணி வெற்றி பெறும்.